மீனாட்சி கோவிலுக்கு போனீர்களா? இந்த 5 மறைப்பொருட்கள் தெரியாமல் போனால் கோவிலே பார்க்கவில்லை என்று அர்த்தம். 1. மீனாட்சி என்றால் மீன் கண் கொண்டவள். மீன் என்றும் தூங்காது, கண் என்றும் திறந்திருக்கும். அம்மன் உன்னை எப்போதும் பார்க்கிறாள், தூக்கமில்லாமல். நீ தனியாக இல்லை, ஒருபோதும். 2. இந்திரன் இங்கே சுயம்புலிங்கத்தை கண்டுபிடித்தான். தங்க தாமரையால் வழிபட்டான். அதுவே இந்த குலத்தின் தோற்றம். திருக்குறள் உட்பட பழந்தமிழ் நூல்களை இங்கே போட்டார்கள். மிதந்தால் சிறந்த நூல், மூழ்கினால் தரமில்லாதது. உலகின் முதல் இலக்கிய நீதிமன்றம் இந்த குளம். இப்போது அதிர்ச்சியான உண்மை, மீனாட்சி என்றால் மீன் கண்ணி. ஆனால் இந்த குளத்தில் ஒரு மீன் கூட இல்லை. இந்திரன் வழிபட்ட புனித குளத்தில் எந்த உயிரும் வாழக்கூடாது என்று நம்பிக்கை. 3. 14 கோபுரங்கள் ஏன்? ஒவ்வொன்றும் ஒரு திசை காக்கிறது. கோபுரம் உயரமானால் எதிரிகள் தூரத்திலிருந்தே காண்பார்கள், தாக்குவதற்கு அஞ்சுவார்கள். கோபுரம் வெறும் கட்டிடம் இல்லை, கோவிலின் பாதுகாப்பு கோட்டை. 4. தாமரை குளம் வெறும் குளமில்லை. கோவில் பெய்யும் மழை நீர் இந்த குளத்தில் சேகரிக்கப்படுகிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டிட அறிவியல் கண்டுபிடித்த நீர் சேகரிப்பு முறை. அமாவாசை நாட்களில் இதில் நீராடுவது மட்டுமே ஒரு ஆண்டு பாவம் தொலைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. 5. சுந்தரேஸ்வரர் மீனாட்சியை மணப்பது வெறும் திருமணமில்லை. சிவன் என்பது ஆன்மா, மீனாட்சி என்பது சக்தி. ஆன்மாவும் சக்தியும் இணையும் நாளே சித்திரை திருவிழா. அந்த சக்தி 12 நாட்கள் மதுரையில் உச்சத்தில் இருக்கும். மதுரை போனவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஞாயிறு ஸ்பெஷல் ஷாட் வருகிறது. தமிழன் செய்வதற்கு எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறது.